வணக்கம் மக்கள், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு நம்மளன் கேமிங். ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு கண்ணில் விளக்கணை விட்டு விட்டு தேடி கடைசியாக ஒரு வெஸ்டர்ன் கவுபாய் கேம் வந்துச்சு. கவுபாய் அப்படிங்கிறது அதோட கன்னோட பேர் கரெக்டானு தெரியாது. படத்துல எல்லாம் 6 புல்லட் போட்டு ஒரு கன்னை வச்சு கன்னை வந்து 6 புல்லட் போட்டு சுடுவாங்க. அந்த கன்னை வச்சு இன்னைக்கு நம்ம சண்டைக்கு போக போகிறோம். ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இந்த கேமை விட இந்த கேமில் இருக்க மியூசிக் தான் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸுமே நல்லா தான் இருக்குது. பேசும்போது கூட இந்த கன்னை நீட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாவி டேய், சுடக்கூடாதா? அது என்ன டேய், நீ தான்டா சுட்ட கண்ணு அடிக்கிற. பார்த்தீங்களா, ஃபுல்லாக நம்ம குறி வைக்காமே அவனை சுடுறோம். ஓகே, இப்படிதான் இருக்கும் போலியா கேம். இப்படிதான் இருக்கும் கேமு. எம்பியிலே ஒரே ஷாட்டை அடிச்சாச்சு. இப்படிதான் இந்த கேம் இருக்கும்னு நினைக்கிறேன். கன்னெல்லாம் மாற்ற முடியாதாடா. அப்புறமா ஹாப்பி தீபாவளி நண்பர்களா. ஏன் சொல்கிறேன்னா, ஒன்றும் வந்து வெறும் 38 நாளில், அதாவது 1 மாதம் ப்ளஸ்ஸு ஒரு 8 நாள் தீபாவளி வரப்போகுது. கடையை திறந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இவங்க வச்சுருக்கிற மாதிரி நம்ம ரிங்கு போட்ட மாதிரி கன்று வாங்கிக்கலாம். ஏய், நான் இங்கே ஒளிஞ்சு சுடுவேன்டா. டே அட பொய்யா. டேய், என்னடா அவன் அதிகமாக சொல்றான். நமக்கு எவ்வளோ ஓய்யோ. அட பாவி, ஹெட்ஷாட் போட்டாங்க நமக்கு. வேற ஒருத்தர் தானே வருவான். ஐயோ ஆடு. நெக்ஸ்ட் எந்த நாய் வர போகுதுன்னு தெரியலையே. ஆள் பாருங்க, பார்க்க எலி சைஸில் இருக்கான். எப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க. எப்படி இந்த கண்ணியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? அவ்வளோ ஈஸியாடா. இன்னும் ஒரே கோழி கத்துற சத்தமாக கேட்குது. என்னடா இது? ஏ, ஒரு வராதுடா. நான் எம்பிலே சாட் போடுவேன். இத்தனை போட்டுங்களா தலைவர்? என்னடா எப்படி ஒரே பிளேஸ் ஆட் போடுவீங்க? செத்துட்டானா? ஓகே, என்னடா 2 கண்ணு வச்சு ஓடிட்டு இருக்க? என்னென்னமோ பர்ச்சேஸ் பண்ண சொல்றாங்க. பர்ச்சேஸ் பண்ண துட்டு இல்லையே நமக்கு. ஆமாம், இந்த கேமில் காசு இருக்கா இல்லையா? விக்டரி +100, டிஃபீட் -100. அடப்பாவீலா, எல்லா கேம் நம்ம விளையாண்ட கேமு எல்லாத்துலேயுமே தோத்தாங்கன்னா மைனஸ் இது பண்ண மாட்டாங்க. தோத்தா 100 ரூபாய் மைனஸ் பண்ணுவீங்களா? சரி, ஜெயிச்சா 100 ரூபாய் கிடைக்குது. அதில் 100 ரூபாய் போனால் என்ன ஆகிட போகுது? அப்படி நம்பி எடுத்து அடிப்போம். கொண்டுட்டானா? எப்படா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் அப்படி நாங்களாம் சுட்டிக்கிட்டே இருப்போம்டா. நாங்கெல்லாம் பிஸ்டலை வச்சு மினிகனுக்கு டஃப் கொடுப்போம். எங்ககிட்டயே வா.
ஒழுங்காக குறிய வைக்க மாட்டோம், ஆனால் சுட்டால் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் போய் விழுவோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம சுட்டு அவனை சாதிச்சாச்சு. பப்ளிக் எனிமியா? ஏய், பப்ளிக் பிளேஸில் ஃபைட் நடக்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க மக்களே. நம்ம கையில் க்ளோவ்ஸ் போட்டிருக்கோம், அவன் நம்மளை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான். நிற்கிற போஸே சரியில்லை. ஹேண்டும் ஃபுல்லாக போட்டிருக்கான். கொஞ்சம் பெரியவனாக இருக்குங்கள. ஏன்டா இந்த மாதிரியா பாட்டை போடுறீங்க? என்னடா இது? எப்படி 6 புல்லட் தீர்ந்தது? ஓகே, ஃபைட் முடிஞ்சிச்சு. இப்படிதான் இந்த கேம் இருக்கும். ஓகே, இந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த கமெண்டில் சொல்லுங்க. ஓகே, அப்புறமா ஏதாவது மாற்ற முடியுமா? இதில் வெப்பன் அப்கிரேட் பண்ணாமா? ஒன்றும் நிறையா கன் இருக்கு போலையா? எத்தனை கன் இருக்கு? லெவல் 5ஆ? இது பெட்டர் சவுண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம பேர் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். கீழே ட்ரிகரே இல்லைடா. சரி, ஏதோ ஈவென்ட்ஸ் லாக்ல இருக்கு. டாஸ்க் ரெண்டுமே முடிச்சிட்டேன். அப்கிரேட் 1 கேரக்டரா? போலாமா? சரி, கோ. அவுட்லாவா? சரி, ஓகே. ஈவென்ட்ஸ் வரல, டாஸ்க் அதுவும் இதை வச்சு டெய்லி டாஸ்க் ஒன்றுமே இருக்கு. பண்ணியாச்சு. கோன்னு இது மட்டும்தான் இருக்கு. போலாமா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் 42364 நான் வைக்கவே இல்லையா? ரல்ப் அப்படின்னு ஏதோ வச்சிருக்காப்புல. வடக்கனா இருப்பானோ? இருக்கலாம். என்னடா இங்கேயும் கோழி கத்துற சத்தம் கேட்குது. கோழி பண்ணியாது. நம்ம மேல பட்டா ஒரு மாதிரி ஆவது. பட்டா அவங்களாம் வடக்கனுக்கே டஃப் கொடுப்போண்டா. சரி, ஏதோ அடிச்சு போட்டாச்சு. டியூல் தான் இப்போ வரைக்கும் விளையாண்டுருக்கோம். கேமில் அப்படியே ஃபைட் பண்ணுறதுக்கு விசஸ்ன்னு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா எப்படியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா நல்லா யோசிக்கிறீங்கடா. இவங்கிட்ட ஆக்சுவலாக நான் 2 தடவை தோற்றுருக்கேன். நாயை துரத்து விடுவானுங்க. இந்த மாதிரி லெவலெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோமா? நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது. நம்ம தான் என்னால் சுட முடியலடா. என்ன வெயிட் பண்றா டே. கண்ட மணிக்கு சுட்டுடா நானு. ஏய் இரு ப்ரோ. ஏய் இருடா. சுட முடியலடா என்னால. 2 தடவை சுட்டான். ஆஹா, ஹெட்ஷாட் போடுறான். ஆஹா, சுட்டு
வச்சு போட்டான். இதோட 3வது டைம் உங்ககிட்ட தோக்குறேன்டா. திருப்பி வரேன். ஐயோ, இதே ரவுண்டு விளையாட முடியாதா? இது டெஸ்ட் டியூலிஸ்டா? டியூலிஸ்டா க்ளோஸ் பண்ணு. ஆடு பார்க்க சொல்றாங்களா? ஆடு போங்கடா. ஆடாவது நான் பார்க்கறதாவது. நிறைய பேர் இருப்பாங்க போலயே. திருப்பி அவனு என்னடா இது? நம்மள மாதிரியே தான் அவனும் ஆப்போசிட் சைடில் நின்றுருக்கான். ஓ, இப்படி சுடுவாங்க அவங்க. எப்படி நீங்க வந்து ஆரம்பிச்சு சொல்றீங்க? எனக்குலாம் அப்படி சுட்டா இதா? ஐயோ, என்ன ரத்தத்தோட வருது? பெரிய பிரச்சனை ஏதாவது வருமோ? என்னடா சுட சுட ரத்தத்தோட வெளியே வருது? என் புல்லட் இல்லை, அவனோட. சரி, 100 ரூபாய் போக 200 ரூபாய் நமக்கு லாபம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய கேம்ஸ் இருக்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ஆடு கண்டெயின் பண்ணாத ஏதாவது நல்ல கேம் கிடச்சதுன்னா சொல்லுங்கள், ட்ரைட் பண்ணி பார்த்துடலாம். ட்ரெஷர் ஹண்டா? ட்ரெஷர் ஹண்டா இதெல்லாம் இருக்கும் போலயே. அப்போ இந்த கேமே கண்டினியூ பண்ணலாமாங்கிறத கமெண்டில் சொல்லுவோம். ஓகே. ஏய், யாராவன்? ட்ரெஸ்ஸர் ஹண்டா? அவங்க ட்ரெஸ்ஸர் எடுத்துட்டாங்க போல். நம்ம போய் அவங்கள சாவடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸர் நம்ம தூக்கிட்டு வர போகிறோம். ஆள் பார்த்து கொஞ்சம் சைஸாக இருக்காங்கல்ல. எப்படா சுட்ட? எப்படா? எப்படி ட்ரெஸ்ஸர் ஆட்டில் இல்லை, நாங்கள் சிறப்பாக இருப்போம்டா. என்ன சுடுகாடில் உட்காந்து என்னமோ தலைவர் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப நேரம் எய்ம் பண்ணி சுட்டோம்னா அதுக்கு பேர் பவர் ஷாட்டாக இருக்கு. ஒரே போடு தான் காலி பண்ணியாச்சு. அவனை டேய் எங்கடா இருக்க? டேய் டேய் இவன் தானே நம்ம சுட்டு கொண்டது. இருடா, இப்பயே வெறி வந்துட்டான். ஏய், அதெல்லாம் போக மாட்டேன்டா. ஏய், மேட்ச் நடக்க பாதியில் அவன் வாட்டுக்கு ஃபர்ஸ்ட் இது போட்டான். என்னது, நம்மளை விட அவனுக்கு கம்மி எழுத்து தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. என்னடா வச்சுக்கடா, நம்ம நான் நல்லா கிளியராக எழுதிருக்கோம். டேய் என்னடா அவனா பல்ட் எடுத்துக்கிட்டே இருக்கான் குமார்.
அப்படி நாங்களும் சாவடிப்போம். இதோட அவனை 4வது வாட்டி சாவடிச்சாச்சு. அதாவது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ சாவடிச்சது. இவன் ரெஸ்டாரண்ட்லேயே வந்திருக்காப்புல. ஓகே, அங்கேருந்து மூவ் பண்ணி ட்ரெஸ்ஸர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோமா. அப்படி எப்படியோ வந்து 2-3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்கே. இனிமேல் தான் இந்த கேமே ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். என்னத்தை கிளைம் பண்ணும்? காமன் கிரியேட்டர். கிளைம் பண்ண எதுக்குடா ஆட் வருது? ஒன்றும் வேலைக்கு அவ்வளோ. சரி வந்துச்சுரா டே. பண்ணிட்டுதான் இப்போ அங்கேருந்து போயிட்டு போல. பிளேயர் டியூலா திருப்பி நம்மளை மாதிரியே, அதாவது நம்மளோட அண்ணன் தம்பி அவன் பார்க்க இவன் மாதிரியே இருக்கான். ஒரு மாற்றமும் இல்லை, அப்படி அவன் மாதிரியே இருக்கான். நான் நெஞ்சுக்கு எய்ம் வச்சு அவனோட எல்லாம் அவன் ஓடுறத அவனுக்கு கொஞ்சம் தான் பவர் ஒரு போட்டு பாப்பாடி. இதில் அப்போ அந்த அளவு இல்லை, ஆனால் நல்லா தான். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம். ஓகே, பை பை, டாட்டா.